ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே குக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்பானையின் மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரை அண்டு சந்தவத்துக்கு தேவையான அரிசி பச்சரிசி நான் 3 கப் ஊற வச்சிட்டேன். மீன் குழம்புக்கு கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அடுத்தது 1/2 லெமன் சைஸ் புளி கொஞ்சம் ஊற வச்சதை எடுத்துக்கிட்டேன். வீட்டில் மிளகுத்தூள் அரைச்சது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நீங்கள் மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு. அடுத்தது மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கழுவிடுங்க. அடுத்தது அடுப்பில் வந்து நல்லா மண்பானையை வச்சு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், கடலை எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து நீங்கள் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஆஃப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த வாசனை போயிடணும், கொதித்து நல்லா வந்துடணும். அந்த மணம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அடுத்தது மீன் துண்டுகளை வந்து ஒவ்வொன்றா போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான சுவையான மீன் குழம்பு தயாராகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்தவத்துக்கு தேவையான பொருளை ஆல்ரெடி நான் அரிசி ஊற வச்சுருந்தேன் 1 ஹவர். இப்போ அந்த அரிசியை எடுத்து நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி மாவு எடுத்து நான் வந்து இட்லி தட்டில் ஊற்றி இட்லி எடுத்து நான் வந்து சந்தவ மிஷினில் போட்டுட்டேன். அதை இந்த சந்தவ மிஷின் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. எங்கள் ஊர் சைடில் இது வந்து நல்லா ஃபேமஸ்ஸு. சேலம், நாமக்கல் சைடில் இது நல்லா ஃபேமஸானது. இதில் 2 இட்லி போட்டு நல்லா வந்து நம்ம ஹோல் பண்ணி அந்த உள்ளே அந்த ஹோல் வழியாக நம்ம போட்டுருணும். அந்த சைடில் சின்ன சின்ன ஹோல் வந்து நமக்கு முறுக்கு விளக்கில் இருக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல் வழியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளியில் வரும். நல்லா இது சூடாக இருக்கும்போது செஞ்சால் தான் நமக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வெளியில் வரும். ஆஃப்டர் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த எண்ணெயில் இப்போ பொரிச்செடுக்கிற வேலை தான். இப்போ எண்ணெயில் போட்டு ஒவ்வொரு பீஸாக நான் பொரிச்செடுக்க வரேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபிஷ் ஃப்ரையும் இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சு. அடுத்தது சந்தவம், மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.